செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். நம்ம சொன்னது போல நேற்று நம்ம அடிச்சு சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நாளைக்கு விடுமுறை வருமானு சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி 7 மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க. ஸோ நம்ம அடிச்சு சொல்லி நிறைய பேர் ஃபேக் நியூஸாக சொல்லிட்டு இருந்தீங்களா, அவங்களாம் எங்கே போனாங்கன்னு நீங்கள் தெரியல. நம்ம சொன்னது போல ரெயின் லீவ் வந்துச்சு, சொன்னபடியே நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின் லீவ் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இல்லை 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்குது. நேற்று நம்ம 5 மாவட்டம் தான் சொல்லியிருந்தோம், பட் இன்றைக்கி 7 மாவட்டங்கள் லீவ் விட்டாங்க. நாளைக்கு இந்த மாவட்டத்தில் விடுமுறை வரப்போதுன்னு பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தெரியுமா, இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் காலங்காத்தால் எந்த மாவட்டத்துக்கு விடுமுறைன்ட்டு. அதெல்லாம் உனக்கு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ போய் ஜாயின் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இன்றைக்கி எந்தெந்த மாவட்டம் விடுமுறை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. நாளைக்கு எந்தெந்த மாவட்டம் விடுமுறை வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் தான் புதுசாக ரெயின்ஃபால் ஆகிருக்குப்பா. நாகப்பட்டினமில் ஏகப்பட்ட மழை இருக்குது. அந்த தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க நாளைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கனமழை எச்சா பெஞ்சதுன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் பள்ளிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு லீவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நேற்றே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 மாவட்டத்துக்கு விடுமுறை விட்டாங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களோ இல்லை 10 மாவட்டங்களோ இல்லை 15 மாவட்டங்களோ விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தா கனமையானது நாளைக்கு தொடங்குது. 21ஆம் தேதி உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. நம்ம சொன்னது போலவே கண்டிப்பாக நம்ம சொன்னதெல்லாம் தப்பாக மாறாதுப்பா. கண்டிப்பாக சொன்னது போலவே கரெக்டாக நடக்கும். ஸோ டோன்ட் வரி. நம்ம சொன்னதெல்லாம் ஃபேக்காக இருந்தால் ஒரு மாவட்டத்துக்கு கூட லீவ் வந்திருக்காது இல்லையா? நம்ம சொன்ன மாவட்டத்திலே கரெக்டாக லீவ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கௌதம் மீடியா 2.0 சேனல். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டம் கனமழை இருக்குது அண்ட் செகண்ட் மிட் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, எப்போ முடிய போது, இந்த ஆஃப் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது என்று கேட்டிங்கன்னா ஆஃப் எக்ஸாம் எப்போ தொடங்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 5 இல்லை 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஆஃப் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 2-3 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த கனமழை காரணமாக தூத்துக்குடி, சென்னையில் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சாங்க இல்லையா? ஸோ புக்கெலாம் நனைஞ்சு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புக்கு பேக் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அந்தளவுக்கு கனமழை புரிஞ்சுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கனமழை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு மேலே இந்த வருஷம் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 114% கனமழையானது போன வருஷம் இந்த வருஷம் எச்சா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 34 படகுகள் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி வச்சிருக்காங்க சென்னையில். ஸோ 34 படகு. ஓகேவா? ஸோ ரோட்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு தேங்கி நிற்கும் போது போல் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படகுல பார்த்தீங்கன்னா லாரியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க முன்னெச்சரிக்கை காரணமாக. ஸோ கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை காரணமாக வச்சிருக்காங்கன்னா அந்தளவுக்கு கனமழை பொழிய போதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி போன மாதத்தில் கரெக்டாக அக்டோபர் எண்டில் நினைக்கிறேன் மழை பொழிஞ்சு நின்றுச்சு. இப்போ திரும்பி நவம்பர் எண்டில் திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. எல்லா டவுட்ஸும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான ரெயின் அப்டேட்ஸ், நாளைக்கான ரெயின் லீவில் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு மார்னிங் தான் மேக்ஸிமம் வரும்ப்பா. நாளைக்கு மார்னிங் நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்க. சார்ப்பா 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம சேனலில் 2-3 வீடியோ வரும்ப்பா. இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு லீவுன்னு சொல்லி நான் ஆஃபீஸில் அப்போ அப்டேட்ஸை அந்த கரண்ட் அப்டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே படிங்க, பார்த்து சேஃபாக இருங்க. ரெயின் அப்டேட்ஸ் வந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.